ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டே 10. ஸோ இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன், அப்புறம் இன்றைக்கி என்ன வெயிட்டுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி என்னோடய வெயிட் 52 பாயிண்ட் கரெக்டாக 8 இருந்தது. நேற்று வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வெயிட் ஒரு 700 கிராம் கிட்ட கம்மியாக தான் காட்டியிருந்தது. நேற்று வெயிட் வந்து 53 பாயிண்ட் கரெக்டாக 50 இருந்தது, 500 கிராம் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒரு 700 கிராம் கம்மியாக காட்டியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ லேட்டாக தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துருந்தேன், எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கிளம்பியிருந்தோம். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஏன்னா என்னோடய ஃபாஸ்டிங் டைம் இருந்தது. ஸோ இன்னும் முடியலை. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து மார்க்கெட் கிளம்பி போயிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் போகிறதே வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு தான் மெயின். சிக்கன் வாங்குறதா இருந்தால் அருணே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ நான் போக வேண்டியதில்லை. ஸோ ஃபிஷ் வாங்குறதால நான் இன்றைக்கி மார்க்கெட் கிளம்பி போயிருந்தேன். ஏன்னா அருணுக்கு ஃபிஷ் பார்த்து வாங்க தெரியாது. மெயின் அருண் வந்து ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க சிக்கன், மட்டன் அது மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. எனக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அருண் சாப்பிட்றதால மேக்ஸிமம் வந்து வீட்டில் ஃபிஷ்ஷே செய்ய மாட்டேன். கிட்டத்தட்ட ஃபிஷ் சாப்பிட்டே ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் வேணும்னு கேட்டு இருந்தேன். ஸோ அருண் கேட்டேன். ஸோ அதனால் வா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபிஷ் இன்னொன்று வந்து இங்கே வந்து ஃபிஷ்ஷே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஐஸ் ஃபிஷ் தான் கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. பட் இருந்தாலும் 1-2 ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே கிளம்பியிருந்தோம். கரெக்டாக மணி இங்கேருந்து கிளம்பும்போது 10:30 மேலே இருக்கும், 11 மணின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 11 மணிக்கு மேலே தான் கிளம்பியிருந்தோம். காலையிலே போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக போனால் பேலன்ஸ் இருக்கிற ஃபிஷ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் கொஞ்சம் லேட்டாக எழுந்ததால் லேட்டாக தான் போயிருந்தோம். ஸோ போய் பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைனா வேணான்னு சொல்லிட்டு வந்துடலான்னு தான் நினச்சி போயிருந்தோம். எனக்கு சிக்கன், மட்டனோட ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து ஃபுல்லாக வந்து பக்கத்தில் கடல் இருக்கும். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே ஃபிஷ் சாப்பிட்டு வளர்ந்ததால் எனக்கு மீன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் அவ்வளோ கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரேராக வந்து ஐஸ் மீன் இருக்கு இல்லையா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ அந்த ஃபிஷ் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து சுத்தமாக ஃபிஷ்ஷே இருக்காது. ஸோ ரேர் தான். ஸோ எப்பயாவது தான் போய் வாங்கிட்டு வருவோம். அதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்குவோம், இல்லைனா வந்து வாங்க மாட்டோம். பெரிய மீனா? ஓகே, ஃபிஷ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பாறை மீன் அங்கே இருந்தது. ஸோ அது வந்து ஒரு 2 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 மீன் வந்து 2 kg வந்திருந்தது. இங்கே சுத்தமாக வந்து கடல் மீன் கிடைக்காது, ரேர் தான். குளத்து மீன், அதுக்கப்புறம் ஏரி மீன் இதுதான் கிடைக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து சாப்பிட பழகிக்கிட்டேன், வேறு வழி இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் வந்து சாப்பிட பழகிக்கிட்டேன். இதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் கடல் மீன் டேஸ்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் இந்த ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷ் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு வரும்போது அப்படியே செம்ம வெயில். ஸோ மோர் குடிச்சிருந்தோம், ஆளுக்கு ஒரு கிளாஸு. 10 ரூபான்னு சொல்லி மோர் புதுசாக வந்து கடை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து அங்கங்கே வந்து மோர் கடை இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது மோர் குடிச்சு தான் பிரேக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயே ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வர வழியில் ப்ளே ஜோன் சொல்லிட்டு கிட்ஸுக்காக இந்த கேம்ஸ்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் நோட் பண்ணி பார்த்தோம். ஸோ மேலே ஃபஸ்ட்டு போயிட்டு அவைலபிள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்தா நிறைய கிட்ஸ் ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேம் ஜோன் எப்போ ஆரம்பித்தானே எங்களுக்கும் தெரியல. நாங்களும் அந்த ஏரியாவில் தான் கிராஸ் பண்ணி போயிட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் பார்க்கல, இன்றைக்கி தான் வந்து நோட் பண்ணோமே. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 rupees. உள்ளே வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு 1/2 hour கிட்ட விளையாண்டுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய கேம் இருந்தது. பாப்பாவுக்கு பார்த்தது எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஸோ எதில் விளையாடுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. 1/2 hour தான் சொல்லியிருந்தாங்க. நான் 1/2 hourக்கு மேலேயே பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் குட்டி பையனும் அந்த குட்டி சேரில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டான், தூக்கிட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து பேரண்ட்ஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸும் உள்ளே போனால் வந்து 30 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அருண் வந்து தம்பியை வச்சுட்டு வெளியே உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் அங்கே விளையாட விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வெளில உட்காந்துட்டேன். பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லன்ச் பண்ணலை இன்றைக்கி. ஏன்னா இங்கேயே வந்து டைம் 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் லன்ச் செய்யணும், இன்னும் லேட் ஆகுமேன்னு சொல்லிட்டு வர வழியில் வந்து லன்ச் சாப்பிட்டு
சாப்பிட்டாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து 2 சப்பாத்தி, அது கூட வந்து 2 பொரியல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு வந்து லஞ்ச் முடிச்சிட்டேன். ஆனால் பொரியலில் 2துலேயுமே அவ்வளோ எண்ணெய் இருந்தது. பட் வேறு வழி இல்லைன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுமே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி சுத்தமாக குடிக்கவே இல்லை. ஸோ வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா 1 லிட்டர் கிட்ட தண்ணி ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டேன் ஈவினிங் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி வந்து ஒரு கொய்யாக்காய் ஒரு பாதி கொய்யாக்காய் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆரஞ்சு, அப்புறம் கொஞ்சமாக வந்து முந்திரி, அப்புறம் பாதாம் இது எடுத்திருந்தேன். ஸோ அது கூட இன்னொரு பாட்டில் தண்ணி வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு பாட்டில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு 2 லிட்டர் கிட்ட தண்ணி குடிச்சிருந்தேன். ஸோ ஈவினிங் எல்லோரும் தம்பி, பாப்பா எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டுமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் மட்டும் வெளில உட்காந்து ரிலாக்ஸாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ தண்ணி வந்து நிறையா குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 லிட்டர் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிருங்க. ஸோ அப்போ தான் பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹீட் ஆச்சுன்னா நான் உடம்புல நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் தண்ணி நிறைய குடிச்சிருங்க. ஸோ நிறைய கொஷின் கேட்குறீங்க, ஃபாஸ்டிங் டைமில் வந்து தண்ணி குடிக்கலாமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குடிக்கலாம், ஃபாஸ்டிங் டைம்லையும் குடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா உங்களுக்கு, ஸோ அப்போயுமே வந்து தண்ணி குடிக்கலாம். தண்ணி தாராளமாக எப்போ வேணால் குடிக்கலாம், எவ்வளோ வேணால் குடிக்கலாம். ஸோ தண்ணி நிறைய குடிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வந்து டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து 2 சமையல் தான். ஏன்னா வந்து அருண் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வரும்போது ஒரு 1/4 கிலோ கிட்ட வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஃபிஷ் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஸோ இதான் ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டா சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரம் டின்னரும் முடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது மாதிரி கிரேவிங்ஸையும் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண வேணாம். உங்களுக்கு பசிச்சா வீட்டில் வந்து ஃப்ரூட் ஏதாவது இருந்தால் அதை கட் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை வீட்டில் குக்கும்பர் எப்போயுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஸோ அதை கட் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு பசி சுத்தமாக எடுக்காது. அதுக்கப்புறம் ஸோ வேறு ஏதாவது ஸ்நாக் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா தான் பசி எடுக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. வேறு எந்த ஸ்நாக்கும் சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்ஸு, நட்ஸு அந்த மாதிரி சாப்பிடுங்க பசிச்சா. இல்லைனா வீட்லேயே ஏதாவது ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. பசிச்சா வந்து பசியோடு இருக்க தேவையில்லை. ஸோ பசிச்சா சாப்பிடுங்க. அது வந்து என்ன சாப்பிடணும் தான் மெயின். இஷ்டத்துக்கு ஸ்நாக்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் பசிக்கும்போது என்ன சாப்பிடணுமோ அதை தெரிஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரேவிங்ஸை வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. கிரேவிங்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ உங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சிடுங்க. மேக்ஸிமம் வந்து கிரேவிங்ஸ் வராது. ஸோ அப்படியே வந்தால் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை நினச்சிக்கோங்க, வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. நானும் அப்படி தான், எனக்குள்ளே நிறைய கிரேவிங்ஸ் வரும். ஸோ அப்போ நான் வந்து என்னோடய ஓல்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு, ஸோ அதெல்லாம் எனக்கு பத்தாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இதை போடுறது தான் நம்ம மோட்டிவே, வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு பழைய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு, ஸோ அதில் வந்து நான் ஒரு மாதமும் வெயிட் லாஸ் பண்ண போட்டு பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ வெயிட் இன்னும் தான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஒரு 5 kg எக்ஸ்ட்ரா தான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் நான் பழைய மாதிரியை விட. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் வந்து என்னோடய வெயிட் நல்லா வந்து கம்மியாச்சு. ஸோ அது மாதிரி என்னோடய ஸ்கின் டோனும் ரொம்ப சூப்பராக வந்து க்ளோ ஆச்சு. ஸோ எல்லாமே இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால தான், இந்த வெயிட் லாஸ் ஜர்னினால தான். ஸோ நீங்களும் ஏதாவது மோட்டிவ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போகணுன்னு ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கிரேவிங்ஸ் நிறைய வருதுன்னா உங்கள் மோட்டிவை நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவிங்ஸ் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி டின்னருக்கு வந்து சாதம், அது கூட வந்து ஃபிஷ் குழம்பு, சிக்கன் கிரேவி இதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து சாதம் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டதால, அதுமாதிரி மீன் குழம்புக்கு சாதம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து டின்னருக்கு வந்து சாதமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி சிக்கன் கிரேவி வெயிட் லாஸ்க்கான சிக்கன் கிரேவி கிடையாது. நார்மலாக நான் எப்பயும் செய்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் வதக்கிறதுக்கு. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், அப்புறம் வந்து சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருந்தேன். நான் வந்து சிக்கன் கிரேவி நான் சாப்பிடல, அருணுக்காக தான் செஞ்சுருந்தேன். ஸோ எப்போவும் விட இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஆயில் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து செஞ்சுருந்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருந்தேன். அதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு
ஆல்ரெடி சிக்கனை வந்து ஊற வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அது கூட மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு வேகட்டும். ஸோ அந்த கேப்பில் வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் தேவை. ஸோ வீட்டில் வந்து தேங்காய் இல்லை. ஸோ அருண் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்ததும் கையோடு உடச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ உடைக்கும் போது ஃபேமிலியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த தேங்காய் தண்ணியை குடிக்கிறதுக்கு. ஸோ ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் தண்ணி குடிச்சிருந்தோம். அதில் வேற பாப்பா தம்பிக்கு வந்து தேங்காய் தண்ணி கொடுக்கலையா, நவீனுக்கு வந்து தேங்காய் தண்ணி ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஸோ இந்த பக்கம் வந்து சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு முக்கால்வாசி. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி பவுடர், கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ சிக்கனை ஊற வைக்கும் போதே அதுலேயே மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள்லாம் சேர்த்துருந்தேன். ஸோ அது சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்கிறதுக்காக சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். ஸோ பேலன்ஸ் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா அதுலேயும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு நல்ல 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா திக்காகி வரும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சுருங்க மூடி போட்டு. ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது கூட இந்த கிரேவி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் கம்மியாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் வந்து சாதமும் குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டயட்டில் இருக்க இல்லையா, ஸோ எப்பவும் போல் டயட் மீன் குழம்பு இது. ரொம்ப கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு வெங்காயம், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். புளி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருந்தேன். மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்படி தான் மீன் குழம்பு ரெடி பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் மிளகு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு உடனே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே அது மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது ஆறட்டும். ஆற விட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் இப்போ மீன் குழம்பு தாளிச்சிடலாம். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் டப்பா எடுத்தால் நல்லெண்ணெயும் சுத்தமாக இல்லை, கொஞ்சமாக இருந்தது. ஸோ அதை வந்து சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு ஒரு 2 நாள் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ எப்பயும் சேர்க்குறதுல 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தான் வந்து எண்ணெய் சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு, அதில் வந்து சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஆனியன், கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ அதிலே வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருப்பேன். ஸோ அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன்லாம் கொதித்து வரும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி மீனில் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம். மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அதே மாதிரி தான் மஞ்சத்தூள், இதெல்லாம் உப்பெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மசாலா வந்து உள்ளே இறங்கியிருக்கும் மீனுக்குள்ளே. ஸோ இதில் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 கிலோ கிட்ட மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மட்டும் குழம்புக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சத்தை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணலை, ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஃபுட்டு வேணாம், ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனை மட்டும் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீனை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ மீனை ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரும். ஸோ இதில் எண்ணெய் தெளிஞ்சு வராது, ஏன்னா நம்ம அவ்வளோவா எண்ணெயும் சேர்க்கலை. ஸோ கொஞ்சமாக தான் எண்ணெய் தெளிஞ்சு வரும். நம்ம சேர்த்த எண்ணெய் மட்டும் மேலே லைட்டாக தெளிஞ்சு வரும். அப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்து குழம்பு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு ரெடி. குழம்பு கொதிக்கிற கேப்பில் இந்த பக்கம் பார்த்தா கிச்சன் அலங்கோலமாக இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து கையோட க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சவங்க கிட்ட, ஒரு சில சிஸ்டர் வந்து 2 டேஸ் ஆகுது, 1 வீக் ஆகுது, எனக்கு வெயிட்டே சுத்தமாக கம்மி ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க.
ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து உடனே வந்து வெயிட் கம்மியாகாது. ஒரு சில பாடிக்கு வந்து லேட் ஆகும். 1 வீக் ஆகலாம், 2 வீக் ஆகலாம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து 3 வீக்ஸ் மேலே ஆகும் வெயிட் வந்து கம்மியாக காட்டுறதுக்கு. அதுவுமே வந்து 1 கேஜி கிட்ட டக்குன்னு கம்மியாக காட்டாது. எல்லாம் சேர்த்து வச்சு வந்து 3 வீக்ஸ்க்கு அப்புறம் 2 கேஜி 3 கேஜின்னு கிட்ட லாஸ் ஆகும். ஸோ சில பேருக்கு வந்து உடனே வந்து பாடியில் வந்து சேஞ்சஸ் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெகுலராக வந்து வெயிட் செக் பண்ணாதீங்க. நான் ரெகுலராக வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போதெல்லாம் ரெகுலராக வெயிட் செக் பண்ண மாட்டேன். அது மாதிரி என்கிட்ட வெயிட் மிஷினே கிடையாது. ஸோ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்காக தான் வந்து ரெகுலராக வெயிட் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ எவ்வளோ ஒரு நாளைக்கு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு சில டைம் வந்து அதே வெயிட்டில் இருக்கும், ஒரு சில டைம் வந்து அதிகமாக காட்டும், முன்னாடி வெயிட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் காட்டும். ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது வெயிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 மந்த் விடாமல் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேஸில் 1 வீக்லனா கண்டிப்பாக ஆகாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது பாடி கண்டிஷன். ஸோ உடனே வந்து வெயிட் லாஸ் ஆகாது. சில பேருக்கு உடனே ஆகும், அதுவும் நிறையா ஆகும், வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுமாதிரி ஒரு சில பேருக்கு அப்படியே மாறும். ஸோ எனக்குமே அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து சுத்தமாக வெயிட் லாஸே ஒரு ஸ்டெப் கூட இல்லை. ஒரு 1 மந்த்துக்கு மேலே தான், ஒரு 45 டேஸ்க்கு மேலே தான் அந்த வெயிட் லாஸ் டே ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் 45 டேஸ்க்கு மேலே ஒரு 3 கேஜி 4 கேஜிக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகியிருந்தது. ஸோ அதனால் உடம்புல உடனே காட்டாது. சேர்த்து வச்சு ஒரு 1 மந்த்துக்கு மேலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து எந்த சீட்டும் பண்ணாமல் டயட்டை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருந்திருந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ அதில் வந்து சுத்தமாக வந்து பெனிஃபிட்டே இல்லை, வெயிட் லாஸே ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த ஃபாஸ்டிங் டைமில் கரெக்டாக ஃபாஸ்டிங் நீங்கள் இருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து 4 கேஜி கிட்ட வெயிட் லாஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் என் கூட வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ப்ளீஸ் அடிக்கடி மட்டும் வெயிட் செக் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக தான் வெயிட் செக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிடுவீங்க வெயிட் லாஸ் ஆகலைன்னா. ஸோ அதனால் வந்து அடிக்கடி வெயிட் செக் பண்ணி பார்க்காதீங்க. 1 மந்த்துக்கு ஒன்ஸ் மட்டும் வெயிட் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸு வெயிட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து 1 வீக் ஒன்ஸ் வந்து வெயிட் செக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். ரெகுலராக வெயிட் செக் பண்ணால் சில பேருக்கு வந்து ரெகுலராக அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் போச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதேமாரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கஷ்டம் எனக்கு ரொம்ப தெரியும். ஸோ அதனால் வந்து ரெகுலராக வந்து இப்போதைக்கு செக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா ரெகுலராக செக் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வெயிட் செக் பண்ணியும் ரொம்ப அதிகமாக காட்டுது இல்லை அதே வெயிட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. 1 மந்த் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும். சரி, ஓகே. பேலன்ஸ் இருக்கிற மீனை வந்து மசாலா தடவி எடுத்து வச்சிட்டேன். அதில் வந்து கடலை மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஊறி இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து ஃப்ரை பண்ணி லஞ்சுக்கு சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அருணுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுருந்தேன். லஞ்ச் சாப்பிட்டுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கடையில் வந்து ராகி ரொட்டி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் 2. ஸோ அது வாங்கிட்டு வந்ததுன்னு மறந்துட்டேன். ஸோ அருணுக்கு வச்சு கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். மறந்ததால் 2 வந்து நானே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக சாதமும் வச்சு சாப்பிட்டுருந்தேன். ஏன்னா ஃபிஷ் குழம்புக்கு சாதம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் சாதமும் வச்சு சாப்பிட்டுருந்தேன். ஒரு 4 பீஸ் கிட்ட ஃபிஷ் வச்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு. ஒரு 7:30 கிட்ட வந்து டின்னர் முடிச்சிருந்தேன். எப்பவும் போல் நைட் ட்ரிங்க் குடிச்சு 7:30க்கெல்லாம் டின்னரை முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டின்னர் கொஞ்சம் ஹெவி தான். பட் ஓகே, இன்றைக்கி 1 டே தானே. ஸோ எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அதுதான் கேஸ், டே 10 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு டே 11 பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.